Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் மனுஷரை அல்லாமல் தேவனையே பிரியப்படுத்தும்படி நோக்கும்போது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கும்போது அவரே நமக்கு மகா பெரிய பலனாய் இருப்பார். பிரியமானவர்களே, தேவன் ஆபிராமிடம், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கூறினார். பயம் என்பது ஒரு பயங்கரமான தீய சக்தியாகும். அது சாத்தானின் கொடிய ஒரு ஆயுதம். பயம் என்பது இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும் பிசாசின் கிரியையாய் இருக்கிறது. பயம் வரும்பொழுது அது தனியே வருவதில்லை. கலக்கம், தயக்கம், திகில், கவலை ஆகியவற்றையும் உடன் அழைத்து வருகிறது. பயத்தின் தீய விளைவுகளை குறித்து ஏராளமாய் சொல்லிக் கொண்டே போகலாம். பயத்தினால் சமாதானத்தை இழந்தவர்கள் உண்டு, ஆரோக்கியம் நஷ்டப்பட்டு பலவீனப்பட்டவர்கள் உண்டு, வாழ்க்கையை துரிதமாய் முடித்து கொண்டவர்களும் உண்டு. பயத்தை மேற்கொள்வது எப்படி? தாவீது ராஜா தன் அனுபவத்திலிருந்து எழுதுவதை பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். நீங்கள் கர்த்தரை தேடும்போது அவர் உங்கள் அண்டை வருகிறதினால் பயம் உங்களை விட்டு ஓடுகிறது. தேவ பிரசன்னத்தை கண்டதும் சூரியனை கண்ட பனி போல பயத்தின் ஆவிகள் ஓடிப்போகின்றன. பயம் நீங்கியதும் கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். அநேகர் தலைவலி நேரத்தில் தலைவலி மாத்திரைகளை தேடுவது போல பிரச்சனைகள் நேரத்தில் மட்டுமே கர்த்தரை தேடுகிறார்கள். அப்படியல்லாமல் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை உங்கள் அருகிலே நிறுத்தி அவரில் அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் உங்களுடைய அருகிலே நிற்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பயம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தும். அது அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த அடிமைத்தனமும் பயமும் முறிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவ ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருங்கள். அப்படி உங்களை நிரப்ப கர்த்தர் ஆவலாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். பிரியமானவர்களே, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போவது போல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் உங்கள் மேல் இறங்கி வரும்பொழுது பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகி ஓடி போகும். தேவன் நாம் கேட்கிறதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிறார். நாம் எண்ணுகிறதை காட்டிலும் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். அதுவே தேவனின் இருதயம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவுக்கு ஆசிர்வாதங்களை பொழிவார். அவர் தருகிறவற்றை அவரே பாதுகாக்கவும் செய்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவன் தன்னை செய்யும்படி கூறிய
ஆகியவற்றை அவன் விசுவாசத்தோடு செய்தான். தேவன் செல்லும்படி அவனுக்கு கூறிய இடங்களுக்கு சென்றான். தேவன் அவனை வழிநடத்திய எல்லா தேசங்களில் உள்ள மக்களிடமும் நீதியான காரியங்களை செய்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மகனை கொடுத்தார். ஈசாக்கு என்ற அந்த மகனை தமக்கு பலியிடும்படி கர்த்தர் சொன்னபோது ஆபிரகாம் அதை செய்யும்படி சென்றான். ஆனால் கடைசி தருணத்தில் தேவன் அவனை தடுத்து நிறுத்தி, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். உன் குமாரனை நான் ஆசிர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், எல்லையில்லாமல் நானே உனக்கு மகா பெரிய பலனாயிருப்பேன் என்று கூறினார். தேவன் உங்களுக்கும் இப்படியே செய்ய போகிறார். நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், தேவனை நம்பியிருக்கிறீர்கள். தேவன் எந்தெந்த இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அங்கெல்லாம் விசுவாசத்தோடு சென்றிருக்கிறீர்கள். தேவனே உங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருப்பார். அவர் உங்களை பாதுகாப்பார். யாருக்கு தேவன் மகா பெரிய பலனாய் இருக்கிறார்? முதலாவது, தேவன் மனுஷருக்கு பிரியமானவற்றை, தங்களுக்கு நன்மையானவற்றை, தங்கள் புகழுக்கானவற்றை, தங்கள் மகிமைக்கானவற்றை, உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறவர்களுக்கு அல்லாமல் தங்களுக்கு சொன்னவற்றை செய்கிறவர்களுக்கே மகா பெரிய பலனை அளிக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் கரிசனை கொண்டு ஏழைகள், பாடுபடுகிறவர்கள், துரத்தப்படுகிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உதவி செய்வோருக்கு கர்த்தர் தாமே மகா பெரிய பலனாய் இருப்பார். தேவ சமூகமும் கர்த்தரின் சந்தோஷமும் அவர்களோடு இருக்கும். இரண்டாவதாக, தேவன் தங்கள் ஜீவனை குறித்து தம்மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு இந்த பலனை அளிக்கிறார். பிசாசின் எல்லா தாக்குதல்களின் மத்தியிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று கூறுகிறவர்கள் இந்த மகா பெரிய பலனை அடைவார்கள். மூன்றாவதாக, நன்மை செய்வதில் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருக்கிறவர்கள் இந்த மகா பெரிய பலனை அடைவார்கள். ஒருவேளை அவர்களின் பிரயாசம் கனி கொடாதிருந்தாலும் அவர்கள் ஆண்டவரின் நாமத்தினால் செய்கிறவற்றை யாரும் புரிந்து கொண்டு பாராட்டாமல் இருந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் போது இந்த மகா பெரிய பலனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறீர். ஆபிரகாமை போல உண்மையாய் உமக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவும். நீர் நடத்தும் இடத்திற்கு செல்லவும் உமக்கு பிரியமானவற்றை செய்யவும் எனக்கு கற்பித்தருளும். புகழையோ உலக பிரகாரமான எந்த லாபத்தையோ தேடும் எண்ணத்தை அகற்றி போடும். ஏழைகள், பாடுபடுகிறோர், உள்ள உடைந்தவர்கள் மேல் மனதுருக்கத்தினால் என் உள்ளத்தை நிறைத்தருளும். எல்லா உபத்திரவங்கள், தாக்குதல்களின் மத்தியிலும் உம்மை நம்புவதற்கு எனக்கு விசுவாசத்தை தந்தருளும். நன்மை செய்கிறதில் நான் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருக்கும்படி என்னை பலப்படுத்தும். உம் சமூகமும் உம் சந்தோஷமுமே எனக்கு மகா பெரிய பலனாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.